நாக்பூர் சைபர் போலீஸ் யூடியூபர் மனிஷ் காஷ்யப் மற்றும் மூவர் மீது எத்தனால் பெட்ரோல் குறித்த தவறான தகவல்களை பரப்பியதாக வழக்கு பதிவு செய்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மற்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி குறித்து தவறான மற்றும் திசை திருப்பும் தகவல்களை பரப்பியதாக கூறி நாக்பூர் சைபர் போலீசார் யூடியூபர் மனிஷ் காஷ்யப் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாரதிய நியாய சன்ஹீதா சட்டப்பிரிவுகள் 352, 356 மற்றும் 296 மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு 67 கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாஜக சமூக ஊடக பிரிவின் நாக்பூர் நகர தலைவர் சிஷிர் திரிபாதி அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மனிஷ் காஷ்யப் தனது டொயோட்டோ காரின் என்ஜின் E20 பெட்ரோல் பயன்படுத்தியதால் பழுதடைந்து விட்டது என்று குற்றம் சாட்டி வெளியிட்ட வீடியோ வைரலானதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ எத்தனால் கலந்த எரிபொருளின் தரம் மற்றும் வாகனங்களின் ஆயுள் குறித்த விவாதங்களை இணையத்தில் மீண்டும் தூண்டியது. இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்த அமைச்சர் கட்கரி டொயோட்டோ நிறுவனம் நடத்திய சோதனையில் அவரது காரின் எரிபொருள் தொட்டியில் பெட்ரோலுடன் தண்ணீர் கலந்திருப்பது கண்டறியப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். அமைச்சர் கூறியது, பாட்னாவில் ஒரு யூடியூபர் இருக்கிறார். அவரது பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. அவர் தனது காரை பரிசோதனைக்கு கொடுக்க மறுத்ததோடு என்னையும் திட்டினார். இந்த விஷயம் வைரலான பிறகு டொயோட்டோ நிறுவனம் வாகனத்தை சோதித்தது. அதில் பெட்ரோலுடன் தண்ணீர் கலந்திருப்பது தெரிந்தது. இதனால் டொயோட்டோ நிறுவனம் அவர் மீது FIR பதிவு செய்துள்ளது. இதற்கு முன்பும் E20 பெட்ரோல் திட்டத்தை தீவிரமாக ஆதரித்து பேசிய கட்கரி, இந்த எரிபொருளால் எந்த ஒரு காராவது பாதிக்கப்பட்டு உள்ளது என்று விமர்சகர்களால் நிரூபிக்க முடியுமா என்று சவால் விடுத்திருந்தார். E20 பெட்ரோலால் நாட்டில் ஏதாவது ஒரு காருக்கு பாதிப்பு ஏற்பட்டு உள்ளதா? அப்படி இருந்தால் ஒரு காரின் பெயரை சொல்லுங்கள் என்று அவர் விக்சித் பாரத் மாநாட்டில் பேசியிருந்தார். மேலும் எத்தனால் திட்டத்திற்கு எதிராக பரப்பப்படும் கதைகள் அனைத்தும் திட்டமிட்டு நடத்தப்படும் பெய்டு கேம்பெயின்ஸ், அதாவது பணம் செலுத்தப்பட்ட பிரச்சாரங்கள் என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டியிருந்தார். யூடியூபரின் குற்றச்சாட்டு, எத்தனால் கலந்த பெட்ரோல் வாகனங்களின் என்ஜினை அரித்து பழுதாக்கி விடுகிறது. அரசின் விளக்கம், IIT கான்பூர் மற்றும் ARAI, அதாவது ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற ஆராய்ச்சி அமைப்புகள் நடத்திய ஆய்வில் E20 பெட்ரோலால் என்ஜினுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என தெரிய வந்துள்ளது. டொயோட்டோ காரில் ஏற்பட்ட பழுதுக்கு காரணம் எத்தனால் அல்ல, எரிபொருள் தொட்டியில் கலந்திருந்த தண்ணீர் தான் என்று டொயோட்டோ நிறுவனம் நடத்திய ஆய்வில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் E20 எத்தனால் கலந்த பெட்ரோல் என்றால் என்ன? சுருக்கமாக சொன்னால், நாம் பயன்படுத்தும் சாதாரண பெட்ரோலுடன் 20% எத்தனால், ஒரு வகையான ஆல்கஹால் மற்றும் 80% தூய பெட்ரோல் கலந்து தயாரிக்கப்படுவதுதான் E20 பெட்ரோல். இந்த எத்தனால் கரும்புச்சாறு, மக்காச்சோளம் மற்றும் அழுகிய தானியங்களில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. எத்தனால் கலக்கும் முறை நேற்று இன்று தொடங்கியதல்ல. இதன் பின்னணியில் ஒரு பெரிய வரலாறே இருக்கிறது. முதல் உலக போர்க்காலம் 1900களின் தொடக்கத்தில் எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க முதலில் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் எத்தனால் கலக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆயில் கிரைசிஸ், 1970களின் எண்ணெய் நெருக்கடி, அரபு நாடுகள் கச்சா எண்ணெய் விநியோகத்தை நிறுத்திய போது மாற்று எரிபொருளை தேடி உலகம் ஓடியது. அப்போதுதான் பிரேசில் போன்ற நாடுகள் கரும்பிலிருந்து எத்தனால் தயாரித்து பெட்ரோலில் கலக்கும் திட்டத்தை உலகிலேயே முதலில் சட்டப்பூர்வமாக தீவிரப்படுத்தின. இன்று பிரேசிலில் 25% முதல் 100% வரை எத்தனால் கலந்த வாகனங்கள் வெற்றிகரமாக ஓடுகின்றன. க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் இறக்குமதிக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் பணத்தை குறைக்கவும், உள்நாட்டு விவசாயிகளுக்கு வருமானம் ஈட்டித் தரவும், சுற்றுச்சூழலை காக்கவும் இத்தகைய ஒப்பந்தங்களும் கொள்கைகளும் கொண்டுவரப்பட்டன. 2003 இந்தியா முதலில் சோதனை முறையில் 5% எத்தனால் கலந்த பெட்ரோலை குறிப்பிட்ட மாநிலங்களில் அறிமுகப்படுத்தியது. 2018 அரசாங்கம் நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூல்ஸ், அதாவது தேசிய எரிபொருள் கொள்கையை அறிவித்தது. இதன்படி 2030ற்குள் 20% எத்தனால் கலக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. 2021 சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு 20% எத்தனால் இலக்கு 2030 2025, 26 ஆண்டிற்குள் எட்டப்பட வேண்டும் என முன்கூட்டியே மாற்றப்பட்டது. 2023-25 ஏப்ரல் 2023 முதல்
இந்தியாவில் புதிய வாகனங்கள் அனைத்தும் E20 எரிபொருளுக்கு பொருந்தும் வகையில் தயாரிக்கப்பட வேண்டும் என்ற விதிமுறை அமலுக்கு வந்தது. 2026 தற்போது இந்தியாவின் பெரும்பாலான பெட்ரோல் நிலையங்களில் E20 பெட்ரோல் மட்டுமே விநியோகிக்கப்படுகிறது. இதனால் பழைய வாகன உரிமையாளர்களிடையே விழிப்புணர்வும் விவாதங்களும் அதிகரித்துள்ளன. பிரேசில் நாடு 1970களிலேயே எத்தனால் பயன்பாட்டை தொடங்கியது. அங்கு அனைத்து பெட்ரோல் நிலையங்களிலும் குறைந்தபட்சம் 27% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்கப்படுகிறது. மேலும் அவர்கள் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். அதாவது ஒரே காரில் 100% எத்தனால் அல்லது 100% பெட்ரோல் என எதை வேண்டுமானாலும் மாற்றி மாற்றி ஊற்றிக்கொள்ளலாம். அங்கு இதனால் பெரிய என்ஜின் கோளாறுகள் ஏற்படவில்லை. ஏனெனில் அவர்களின் வாகன தொழில்நுட்பம் அதற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு ஏற்படும் நன்மைகள். இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் 85%க்கும் அதிகமாக இறக்குமதி செய்கிறது. 20% எத்தனால் கலப்பதால் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலாவணி சேமிக்கப்படும். கரும்பு மற்றும் இதர தானியங்களிலிருந்து எத்தனால் தயாரிக்கப்படுவதால் இந்திய விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது. எத்தனால் சுத்தமாக எரிவதால் கார்பன் உமிழ்வை பெருமளவு குறைகிறது. 2023க்கு முன் தயாரிக்கப்பட்ட பழைய வாகனங்களில் உள்ள ரப்பர் குழாய்கள் மற்றும் கேஸ்கட்டுகள் எத்தனால் தன்மையால் காலப்போக்கில் சற்று சேதமடைய வாய்ப்புள்ளதாக ARAI அறிக்கை கூறுகிறது. எத்தனால் பெட்ரோலை விட சற்றே குறைவான ஆற்றல் கொண்டது. இதனால் மைலேஜில் 1% முதல் 5% வரை சிறிய குறைவு ஏற்படலாம். எத்தனால் கலப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒரு பசுமை புரட்சி. உங்கள் வாகனம் 2023க்கு முந்தையது என்றால் வருடத்திற்கு ஒரு முறை சர்வீஸ் செய்யும் போது அதன் ஃபியூல் ஹோசஸ், எரிபொருள் குழாய்கள், ரப்பர் சீல்கள் மற்றும் ஃபில்டர்களை சரிபார்க்க சொல்லுங்கள். தேவைப்பட்டால் அவற்றை எத்தனால் தாங்கக்கூடிய தரமான பாகங்களாக மாற்றுங்கள். இது மிக குறைந்த செலவே ஆகும். எத்தனால் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை எளிதில் உறிஞ்சும் தன்மை கொண்டது. எனவே மழை காலங்களில் வாகனத்தை நிழலில் நிறுத்துங்கள். தரமான நம்பகமான பெட்ரோல் பங்குகளில் மட்டுமே எரிபொருள் நிரப்புங்கள். காரையோ பைக்கையோ பல வாரங்கள் பயன்படுத்தாமல் அப்படியே வைத்தால் எத்தனால் மற்றும் பெட்ரோல் ஃபேஸ் செப்பரேஷன்ஸ் மூலமாக தனித்தனியாக பிரிந்துவிடும். எனவே வாகனத்தை தொடர்ந்து பயன்படுத்துங்கள். எத்தனால் என்ஜினுக்கு தேவையான புதிய ரப்பர் மற்றும் உலோக பாகங்களை தயாரிக்கும் நிறுவனங்களின் பங்குகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. கரும்பிலிருந்து எத்தனால் தயாரிக்கும் முன்னணி சர்க்கரை ஆலை நிறுவனங்களின் பங்குகளில் உதாரணமாக பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ், பல்ராம்பூர் ஷினி, திரிவேணி இன்ஜினியரிங் நீண்ட காலம் முதலீடு செய்யலாம். இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் முற்றிலும் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நோக்கங்களுக்காக எஜுகேஷனல் பர்போசஸ் மட்டுமே உருவாக்கப்பட்டவை. நாங்கள் செபியில் பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர் அல்ல. பங்குச்சந்தை முதலீடுகள் அனைத்தும் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. எந்த ஒரு பங்கிலும் முதலீடு செய்வதற்கு முன் நீங்களாகவே சொந்தமாக ஆய்வு செய்யவும் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறவும்.